ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே வந்து எனக்கு ஒரு சூப்பரான டேவாக ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங்கே சண்டேனாலே நார்மலாக எப்படி தான் முழிப்பு வரும்னு தெரியல. அரௌண்ட் ஒரு 5:30 அளவுக்கு நான் எழுந்திரிச்சிட்டேன். ஆஃபீஸ் டைம்லாம் 7:30 8 o'clock வரைக்கும் கவுந்து வச்சு தூக்கம் வரும். பட் 5:30க்கு ஷார்ப்பாக எழுந்திரிச்சிட்டாங்க. சரி, வெளியில் போயிட்டு விடிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வீடை தவிர வேறு எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு மேகமூட்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த கிளைமேட்டை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டை கிளப்பி வாங்க ஒரு டிரைவ் போகலாம், அப்படி டீயும் குடிச்சிட்டு வரலாம் சூடாக அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் எழுப்பி கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பால்கனிலேருந்து காமிச்சு இப்படி இருக்குது வாங்க ஜஸ்ட்டு நம்ம ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிவிட்டு எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கருப்பட்டி காப்பிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே எங்களுக்கு ஃபேவரட்டான டீ, இஞ்சி டீ வந்து சூப்பராக இருக்கும். 15 rupees சூப்பராக இருக்கும். அந்த டீயை வந்து ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களும் வந்து கொஞ்சம் டிலேவாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க போல். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்களுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு டீ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எங்களுடைய டீ வந்து வந்துருச்சு. ஸோ நாங்கள் கூடவே வந்து பிஸ்கெட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு கிளைமேட்டுக்கு டீ குடிக்கிறது. ஸோ ஃபைனலாக நாங்கள் சேர்ஸ் பண்ணி டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களோட டீயை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ எங்களோட மாமியார் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அதையும் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கேருந்து எங்களுடைய வீட்டில் இருந்து ஒரு 20 minutes வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். டீ ஷாப் வந்து 10 minutes தான். ஸோ இன்னொரு 10 minutes நம்மளுக்கு கிடைக்குமே, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேவை வந்து அது இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை, என்ஜாய் பண்ணதும் கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊட்டியில் கூட ஃபாக் வந்து நம்மளை வந்து அதை தாண்டி போகும்போது அதுவும் போயிடும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லாங்காக இருந்தாலுமே வந்து ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணுற வரைக்குமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எங்களோட வீட்டுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா?